படத்திற்கு கட்டிய தாலி நடிகர் மீதிருந்த அன்பால் கலட்ட மறுத்த பழம்பெரும் நடிகை பத்மினி. அப்படி படத்தில் எந்த நடிகர் நமது பத்மினிக்கு தாலி கட்டினார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழ் சினிமாவிலே நாட்டிய பேரொழியாக திகழ்ந்த நடிகை தான் நடிகை பத்மினி அவர்கள். அதுவும் பத்மினியுடன் பிறந்த சகோதரிகள் ராகினி, லலிதா ஆகியோரும் நடனத்திலே கைதேர்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. சினிமாவில் கொடிகட்டி பறந்து வெற்றி வகை சூடியவர் நடிகை பத்மினி மட்டுமே அப்படின்னே கூட சொல்லலாம். மட்டுமல்ல, மற்ற மொழிப்படங்களிலும் நடித்துள்ள பத்மினி பெங்காலி, ரஷ்ய மொழிப்படங்களிலும் நடித்திருக்கிறாராம். முதல் படமே பெங்காலி மொழி படம் அப்படின்னே கூட சொல்லலாம். வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் இவர் ஆடிய நடனம் இன்றளவுமே ஒரு வியப்பாக பார்க்கக்கூடியவர்கள் தான் இருக்கிறது. நாட்டத்திற்கு போட்டி போட யாராலும் முடியாது என்பதை கண்ணும் கண்ணும் கலந்து அப்படிங்கிற என்ற பாடல் மூலம் தெல்ல தெளிவாக உணர்த்தி இருப்பார் நடிகை பத்மினி அவர்கள். அவர் அறிமுகமான முதல் படமே நடிகர் திலகம் சிவாஜியுடன் தானாம். அதனால் தான் என்னவோ சிவாஜி மீது அளவில்லா பற்றும் அன்புடன் இருந்திருக்கிறார் நடிகை பத்மினி. பத்மினியின் சினிமா கெரியரிலே சிவாஜியுடன் மட்டும்தான் அதிக படங்களிலே ஜோடி போட்டு நடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலே நடிகை பத்மினி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி கணேசனுடன் ஜோடி போட்டு நடிச்சு. அதனாலே திரையில் சிவாஜி பத்மினி ஜோடியை ரசிகர்கள் மிகவும் விரும்பியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக தில்லானா மோகனாம்பாள், வியட்நாம் போன்ற படங்களில் இவர்கள் ஜோடியை பார்த்து கண்ணு போடாதவர்களை யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல படங்களில் சிவாஜி பத்மினி சினிமா வாழ்க்கைக்கு உதாரணமாக சொல்லலாம். இந்த நிலையிலே பிரபல நடிகையும் தயாரிப்பாளருமான குட்டி பத்மினி சிவாஜியின் மீது பத்மினி எந்த அளவுக்கு பாசமாக இருந்தார் என்று இருக்கிறார். குட்டி பத்மினி குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி சிவாஜி மற்றும் எம்ஜிஆருடன் பல திரைப்படங்களிலே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் பழம்பெரும் நடிகைகளை பற்றி சில சுவாரஸ்யமான சம்பவங்களை கூறும்போது பத்மினியை பற்றும் ஒரு உண்மை இருக்கிறார். சிவாஜி ஷூட்டிங் அடுத்த நாள் சுவாமி மலையில் திருமணம் முடிவாகி இருந்ததாம். முதல் நாள் ஷூட்டிங்கில் ஒரு படத்திற்காக காட்சிக்காக பத்மினி கழுத்தில் தாலி கட்டுவது போன்ற காட்சி என்பது அமைகிறது. முதல் நாள் பத்மினி கழுத்தில் தாலி கட்டிவிட்டு மறுநாள் நிஜ திருமணத்திற்காக சென்று விட்டாராம் சீசன். ஆனால் பத்மினி அந்த தாலியை கலட்டாமலே சில மாதங்கள் வைத்திருந்திருக்கிறார். உடனே அவரது அக்கா ராகினி அதை பார்த்து விட்டு சாதிக்கிறார். ஆனாலும் கலட்ட மனம் இல்லாமல் பத்மினியின் அம்மா சினிமா வேறு வாழ்க்கை வேறு என்று சில அறிவுகளை எல்லாம் சொல்லி புரிய வைத்ததன் காரணமாக பின்னரே அந்த தாலியை கலட்டி வைத்திருக்கிறார். ஆனாலும் தாலியை கலட்டினாரோ தவிர தன் மனதில் இருந்த சிவாஜியை ஒருபோதும் தூக்கி போடவில்லை பத்மினி அப்படிங்கிற தகவல் தற்போது இணையதளங்களிலே மிக வைரலாக பரவிக்கும். நமது நாட்டிய பேரொழி நடிகை பத்மினி அவர்களை பொறுத்த வரைக்கும் சிவாஜி கணேசன் ஒரு படத்திலே தாலி கட்டுகிறார். அந்த தாலி என்பதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வரைக்குமே தன்னுடைய கழுத்திலே இருந்து கலட்டாமலே இருந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவர் தாலி கட்டிய மறுநாளே பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி கணேசனுக்கு நிஜத்திலே திருமணம் என்பது நடந்திருக்கிறது. அவர் திருமணம் செய்து கொண்ட போதிலுமே நடிகை பத்மினி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த தாலியை மட்டும் 3 மாதங்கள் வரைக்கும் கலட்டாமலே வைத்திருக்கிறார். அவருடைய அம்மா மற்ற சகோதரிகள் எல்லாம் அறிவுரை சொன்ன பிறகேதான் அந்த தாலியையும் கலட்டி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.